கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி மறுபடியும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இப்போ தான் வருஷம் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளால் 6 மாதம் முடிஞ்சு, அப்படின்னா அரை வருஷம் முடிஞ்சு அடுத்த அரை வருஷத்துக்குள்ளால் நம்ம என்ட்ராகிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். போன மாதம் உங்களுக்கு நிறைய ஸ்கூல் ஃபீஸு இல்லைன்னாச்சுன்னா கல்லூரி பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸு பயங்கர நெருக்கடியான மாதமாக இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை அங்கே இங்கே புரட்டி கிரட்டி எடுத்து கெட்டி எப்படியோ பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் சேர்த்துருப்பீங்க, காலேஜில் சேர்த்துருப்பீங்க. ஆண்டவரை நம்பி நீங்கள் இறங்கியிருக்கீங்க தானே. அதனால் ஆண்டவர் கண்டிப்பாக அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். இந்த 1ஆம் தேதி விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நம்ம அடியெடுத்து வச்சுருக்கிறோம். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய நடத்துதல் உங்களை தாங்குவதாக, ஆண்டவருடைய நடத்துதல் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதாக. சரி, இன்றைக்கி என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அவரோட காத்துட்ருக்கிறீங்க. எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். பகலில் நமக்கு வெளிச்சம் கொடுக்க ஆண்டவர் சூரியனை படைச்சிருக்காரு. நைட்டில் ஒரு டிம்மாக ஒரு வெளிச்சம் கொடுக்க சந்திரனை படைச்சார். ஆண்டவருடைய பெரிய தயவு நமக்காகவே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதமான சந்திரனையும் சூரியனையும் வைத்திருக்கிறார். இது ரெண்டும் நமக்கு பகல்லையும் இரவுலையும் வெளிச்சமாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி ஆண்டவர் சொல், கர்த்தரே உனக்கு நித்திய காலமும் வெளிச்சமாக இருப்பாராம். இந்த வெளிச்சம் எதுக்கு அடையாளம் அப்படின்னாச்சுன்னா பெரிய ஆசீர்வாதத்திற்கு அடையாளம், பரிசுத்தத்திற்கு அடையாளம். இந்த வெளிச்சம் ஒரு பெரிய ரட்சிப்பின் வாழ்விற்கு அடையாளம். வேதத்தில் நம்ம பார்த்தோன்னா பகலை ஆளுகிறதற்கு ஆண்டவர் சூரியனை படைத்தார் என்றும், இரவை ஆளுவதற்கு ஆண்டவர் சந்திரனை படைத்தார் என்றும் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் படைத்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளி வர்றார். வெளிச்சம் அப்படின்னு பார்த்தாச்சுனாலே பிரகாசம் என்று அர்த்தம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைஞ்சான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக வரணுன்னா நம்ம நித்திய வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, எஜமானுடைய கண்களை வேலைக்காரர் நோக்கி இருக்கிறது போலவும், எஜமாட்டியுடைய கண்களை வேலைக்காரி நோக்கி இருக்கிறது போலவும், அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் அவரையே நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லுது. சில காரியங்களில் ஆண்டவரின் எனக்கு இரக்கம் செய்யலை, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கலை, இந்த காரியத்தில் என்ன நல்லது நடக்கலை, எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், வருஷக்கணக்காக எதிர்பார்க்குறேன், மாதக்கணக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறேன் பிரதர் அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்லார், இரக்கம் செய்கிறது வரைக்கும் அவரை விட்டாமல் பிடிச்சிங்க. இந்த மாதம் ஒரு பெரிய தெய்வீக ஜெப மேகம் உங்களை நிரப்பட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருக்கணும்னா நித்திய வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் பார்த்து விசாரித்து அவற்றுக்கு விடிய காலத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஸோ இந்த மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விசேஷித்த பழக்கம் என்னென்னா, என்ன வந்தாலும் சரி மனுஷன் முகத்தை பார்க்காம ஆண்டவருடைய முகத்தை பார்த்து உங்கள் கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லுங்கள், மனசு விட்டு பேசுங்க. நம்ம ஆண்டவர் நீங்கள் பேசுகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் அதிகமாக பேசும்போது பெற்றோர்கள் கூட இரிட்டேட் ஆகி, சும்மா இன்னும் சும்மா தொண பேசிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்கள் சில நேரத்தில் நீ ஓவராக பேசுகிறேன்னு உன்னை பார்த்தாலே 10 அடி தள்ளி ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீ பேசலைன்னா தான் ஆண்டவருக்கு வருத்தமாக இருக்கும். நீ மணிக்கூர் கணக்கு எவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறியோ அவ்வளோக்கு ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் மனுஷனுக்கும்
ஆண்டவருக்குள்ள வித்தியாசம். ஸோ மனம் விட்டு பேசுங்க. உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டத்தை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தை, இது எல்லாத்தையும் நீங்கள் மனசை விட்டு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளை ஸ்கூல் படிக்கிறான், ஸ்கூல் படிக்கிற காலத்திலே கஞ்சா பழக்கத்தில் மாட்டிக்கிட்டான், ஸ்கூல் படிக்கிற நேரத்திலே ஒரு லவ் விஷயத்தில் மாட்டிக்கிட்டான், ஸ்கூல் படிக்கிற நேரத்திலே மதுபானங்களுக்கு அடிமை ஆகிட்டான், இல்லைன்னாச்சுன்னா இன்டர்நெட்டுக்கு அடிமை ஆகிட்டான் அப்படின்னு எல்லாம் ஒரு வேளை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் தயவுசெய்து அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது, அவங்க உங்கள் பிள்ளைகளை பற்றி 10 இடத்துல சொல்லும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பின்னாட்கள் அவன் திருந்தினதுக்கு பிறகு கூட ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளை பற்றி, ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என் பிள்ளைக்கு இந்த காரியத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போய் என் பிள்ளை மாட்டினானோ தெரில, தயவு செய்து இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஒருவேளை சில இந்த கஞ்சா பழக்க வழக்கங்கள், மதுபான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் அந்த சேருகிற சேர்க்கையை பொறுத்து சும்மா ஒரு நாளைக்கு கம்பெனி கொடுறா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கம்பெனி கொடுக்கறது தான் அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது. கடந்த நாட்களில் நம்ம புதிய ஜெபகோபுரம் தொடங்கினதுக்கு பிறகு ஒரு தாயார் அவங்களுடைய வாலிப தம்பியை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த தம்பி நல்ல பையனாக தான் இருக்கிறான். அந்த தம்பி சின்ன வயசுலேயே ஸ்கூல்லையே அவனுக்கு அந்த கஞ்சா பழக்கம். அது மட்டும் இல்லை, அவனுடைய நெருங்கின நண்பர்கள் எல்லாமே இந்த வியாபாரிகள், கஞ்சா விற்கிற வியாபாரிகள் கூட எல்லாம் அவங்களுக்கு தொடர்புள்ளவங்க. அதனால் இவனை டேஸ்ட் பண்ணான்னு ஆரம்பித்தது இன்றைக்கி அவன் அடிக்ஷன் ஆகிற ஒரு நிலைமையில் வந்துருச்சு. இப்போ அந்த பெற்றோர்கள் அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அந்த தம்பிகிட்ட கேட்கும்போது தான் அவன் சொல்கிறான், அங்கிள், ஆரம்பத்தில் விளையாட்டு மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன், ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நேரம்னா வெளியே கிளம்பி போயிட்டு எப்படியாவது அந்த வாங்கிட்டு வந்து அவனுடைய அந்த போதைக்குள்ளால் அவன் கடந்து போகிறத நினச்சிட்டான். அவனுக்கு தெரியுது மறுபக்கம் நல்ல கிறிஸ்தவ பையன், நம்ம செய்கிற தப்பு அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சாலும் அவனால் விட முடியலை. ஏன்னா அது அடிமைப்படுத்தி விட்டது. அப்போ பாருங்கள், நித்திய வெளிச்சமாய் இருக்கிற ஆண்டவருக்கு புறம்பாக நித்திய இருளுக்கு நேராக பிள்ளைகள் போகிறார்கள். அந்த இருளுக்கு நேரம் போகிறார்கள். அதனால் சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டான் அப்படின்னு ஒரே கவலை. அந்த தம்பிக்கு கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி, நாளைக்கு நீ உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, பிரகாசமாக இருக்கணும்னா, நீ இந்த காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடணும். ஏன்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருவேளை இதே தொழிலாக கூட செய்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இம்மீடியட்டாக இன்றைக்கி அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும். உன் பேரண்ட்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று படிக்க வைக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக இதுலேருந்தே நீ வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு சில ஆலோசனை கொடுத்தாரு. அப்புறம் அவனுக்கு எனக்கு அது மீள முடியலை, எனக்கு ஈவினிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தம்பிட்டு சொன்னேன், ஈவினிங் ஹவர்ஸ் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் உன்னை இன்வால்வ் பண்ணிக்கடா. அப்படி ஏதாவது இருந்துட்டேன்னா உனக்கு மைண்ட் அதில் போயிடுச்சுன்னா இந்த சாயங்காலம் இந்த நேரத்தை உனக்கு தவிர்த்துடலாம். ஸோ இதுக்கு மேலே வச்சுருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வேறு ஏதோ ஒரு காரியத்தில் நீ கொஞ்சம் டைவர்ட் பண்ணி பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொன்னேன். அதுக்கப்புறமா சரி அங்கிள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அவங்க அந்த ஈவினிங் ஹவர்ஸ் ஃபுல்லாக அவனுக்கு ஒரு ஃபுல்லாக அந்த பெற்றோருக்கும் அந்த ஆலோசனை கொடுத்தேன். ஈவினிங் ஹவர்ஸ் அவனுக்கு ஃபுல்லாக ஆக்குப்பைடாக வச்சுருங்க. அந்த ஈவினிங் ஹவர்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப இந்த பிரச்சனைகளுக்குரிய நேரம். அதனால் ஆக்குப்பை வைங்கன்னு சொல்லி ஒரு கீபோர்டு கிளாஸில் அவனை கொண்டு விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஷட்டில் ஆடுறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு ஈவினிங் ஹவர்ஸை பிளான் பண்ணி ஒரு கோர்ட்டில் அவனுக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இப்போ அதில் அந்த சந்தோஷத்தில் அந்த நாட்டத்தில் போனதுக்கப்புறம் இந்த காரியத்தை அறவே விட்டுட்டான்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சொல்லும் பொழுது எனக்கு இருந்த சந்தோஷத்தை காட்டில் இப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு பயங்கர சந்தோஷம். ஒருவேளை இதை உங்களுக்கு ஆலோசனையாக கூட ஆண்டவர் சொல்லலாம். இந்த தம்பியுடைய சாட்சியை இப்போ உங்களுக்கு கூட ஆண்டவர் ஆலோசனையாக சொல்லலாம். ஸோ எப்போவுமே இந்த தனிமை தான் ஒரு மனுஷனை பாவம் பண்ண வைக்கும். தனிமையில் தான் ஒரு மனுஷன் தவறான காரியங்களை குறித்து யோசிப்பான். அதனால் உங்களை ஃபுல்லாக ஆக்குப்பைடாக வச்சுங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிஸியாக வச்சுங்க. விளையாடுங்க. கம்ப்யூட்டர் கூட நீங்கள் விளையாடுறதுக்கு பதிலாக கிரவுண்டில் போய் விளையாடுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அப்படி உங்களை நீங்கள் ஃபுல்லி ஆக்குப்பைடாக வச்சுக்கொள்ளும்படிக்கு இப்பொழுது இந்த நிகழ்ச்சி பார்க்குற பிள்ளைகள், ஒருவேளை பசங்க மட்டும்தான் இல்லை, நீங்கள் குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் ஒருவேளை சாயங்கால வேளையில் இப்படிப்பட்ட அடிக்ஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை மறக்கடிக்கிறதுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸில் போனீங்கன்னா ஹெல்த்தியாகவும் நீங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய முன்பாக நீங்கள் பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வதற்கும்
அது ஏதுவாக இருக்கும். ஆனால் பாருங்கள், ஒரு சின்ன ஆலோசனை, தேவ ஆலோசனை அவங்களுடைய துக்கத்தை மாற்றி போட்டது. அவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, அவங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. இன்றைக்கும் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற சம்பவம் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, அது நிமித்தம் உங்களுக்கு துக்கம் இருக்கலாம். இல்லைன்னா கல்யாணம் ஆகி குழந்தை கிடைக்கல, இதனால் துக்கமாக இருக்கலாம். புருஷனுடைய துன்மார்க்க ஜீவியம் உங்களுக்கு ஒரு பெரிய துக்கத்தை கொடுக்கலாம். இல்லைன்னா சின்ன பயங்கர கடன் பாரங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய துக்கத்தை கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ஒரே ஒருவர் ஆண்டவர் தான். ஆண்டவரை பிடிச்சிங்க, அவரை நோக்கி பார்த்தா அவர் நித்திய வெளிச்சமாக உங்களுக்கு என்னன்னைக்கு இருப்பார். உங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே உங்களுக்கு இருப்பார், நல்ல ஆலோசனை கொடுப்பார். ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிமையாக அமையும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். கடந்த நாட்களில் சில இழப்புகள் குடும்பத்தில் வந்திருக்கலாம். அதன் நிமித்தம் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு இருந்தீங்கன்னாலும் அந்த சகலவித ஆறுதலின் தேவன் அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷமான நிகழ்வுகளை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வருவாராகன்னு நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி என் பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசினேர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் நிறைய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு துக்கத்தை கொடுக்கும்படிக்கு தேவையில்லாத காரியங்களிலே இருந்தார்களே. ஆனால் ஆண்டவரை கிருபையாய் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து, ஆண்டவர் அவர்களை உம்முடைய ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை அழகாக நடத்தும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை இவர்கள் ருசித்து பார்க்கட்டும். ஏசாயா சொன்ன, ஆண்டவரை, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஜொலிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அதே போல இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்பாக அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை எரிச்சல் மூட்டின, ஆண்டவரை துக்கப்படுத்தின சம்பவங்கள் எது இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் அதை கிருபையாக மன்னிச்சிருங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு உங்கள் தயவு வேணும். உங்களை விட்டால் என் பிள்ளைகளுக்கு வேறு வழி இல்லை. என் பிள்ளைகளுக்கு நீரே ஆலோசனை கர்த்தராகவும் என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறவராகவும் இருந்து என் பிள்ளைகளை நடத்தும். இவர்களுடைய ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய அழகான பாதப்படியில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்களை நீரே இயக்கும், பெரிய காரியங்களை செய்யும், தேவைகளை சந்தியும். எங்கள் வீட்டில் நீர் வந்து எங்களோடு தங்கியிரும் சுவாமி. அன்றைக்கு சங்கீதக்காரன் கேட்ட, ஆண்டவரே, எப்பொழுது என்னிடத்தில் நீர் வருவீர்? உத்தம இருதயத்தோடு நாங்கள் எங்கள் வீட்டில் நடந்து கொள்ளும்போது என்று சொன்னீரே, அதே போல எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நீர் எழுந்தருளை வரும்படிக்கு உத்தம இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும்படிக்கு உங்களுடைய சமூகத்தில் இந்த 1ஆம் தேதி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கட்டும். இருளில் இருக்கிற என் பிள்ளைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக. 1ஆம் தேதி எதெல்லாம் விட முடியலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் விடக்கூடிய அளவுக்கு உடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணாய் நேரத்தை செலவழித்து அதன் நிமித்தம் பாவத்திற்குள்ளால போகாமல் தங்களை எப்பொழுதும் பிஸியாக வைத்துக்கொள்ள, ஆக்குப்பைடாக வைத்துக்கொள்ள கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு விசேஷித்த திறமைகளையும் தாளந்தங்களையும் வளர்த்து கொள்வதற்கு வழிகளை திறந்து தருவீராக. ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு முன்பாக விலையேற பெற்றது. எனவே ஞானமாக, ஆக்கப்பூர்வமாக, ஆசீர்வாதமாக எங்களுடைய நேரத்தை செலவு பண்ண ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுக்கு நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய இருதயத்தை துக்கப்படுத்தின சம்பவங்களில் ஆண்டவர் இம்மீடியட்டாக ஒரு அற்புதத்தை செய்து இந்த வசனத்தின்படி இவர்கள் துக்க நாட்கள் முடிந்து போவதாக. கடன்களை குறித்த துக்கம், நடக்க வேண்டிய நேரத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கலை, அதன் நிமித்தம் உள்ள துக்கம், வியாதிய நிமித்தம் வந்த துக்கம் எல்லாம் நீங்கி என் பிள்ளைகள் சமாதானமாய் வாழ இந்த மாதத்தை என் பிள்ளைகளுக்கு நன்மையின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக நீர் மாற்றி தருகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.